அன்னை தமிழுக்கும் எனையீன்ற அன்னை தந்தைக்கும் முதல் வணக்கம். அறிவுசார் ஆன்றோர் அவைக்கு என் வணக்கங்கள். தமிழ் இயலன் ஐயாவின் தரணி போற்றும் படைப்புகளில் தடம் பதிக்க வந்திருக்கும் 17ஆம் படைப்பே இந்த சங்ககால குறள்கள். 3ஆய் பகுக்கப்பட்ட உங்களின் சங்ககால குறள்களில் முதலாம் பகுதியில் அனைத்து நிலையினரின் குறள்களை தாங்கள் அணிவகுத்திருக்கும் வித்தை அருமையோ அருமை. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனின் குறள் கல்வியாளனின் குறளாய், சீற்றமுறு பெண்ணியம் பேசும் ஔவையின் குறள் பெண்ணியத்தின் குறளாய், குடவாயிற் கீரத்தனாரின் குறள் அன்பானவளின் குறளாய், ஏனிச்சேரி முடமோசியாரின் குறள் மாற்றுத்திறனாளியின் குறளாய், கோப்பெருஞ்சோழனின் குறள் பிரிந்திருப்பவளின் குறளாய், பிசிராந்தையரின் குறள் மூத்தோரின் குறளாய், கழைதின் ஞானியாரின் குறள் புலவரின் குறளாய், கபிலரின் குறளோ உயர்ந்தோரின் குறளாய், எமக்கெல்லாம் வகுத்து சொல்லி சங்க இலக்கியங்களின் சுவை பருக வைத்து விட்டீர் ஐயா. நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடென்ப என்பதான 8 உணர்வுகளின் குறள்களை 2ஆம் பகுதிதனில் உறக்கச் சொல்லிவிட்டீர்கள் ஐயா. நெசவாளர் தொடங்கி மண்பாண்டம் செய்வோர், வேளாண்மை செய்வோர், கட்டிடம் கட்டுவோர், மணிகள் செய்வோர், இரும்பு தொழில் செய்வோர், கப்பல் கட்டுவோர், நீர் மேலாண்மையர் என்பவர்களின் குறள்கள் எல்லாம் எங்கெல்லாம் நம் சங்க இலக்கியத்தில் இருக்கிறதென்று தங்களின் 3ஆம் பகுதியில் தொழில்நுட்பர்களின் குறளாய் அழகாக சொல்லிவிட்டீர்கள். ஓவியங்களை ஒவ்வொன்றிற்கும் பொருத்தமாய் புகுத்தியது நேர்த்தியான உத்தியேதான். தங்களின் இதற்கான சங்க பாடல்களின் விளக்கங்கள், அதோடு தங்களின் ஆசிரியப்பா விளக்கங்கள் புது கவிதை படைக்கும் எங்களை எல்லாம் மரபு கவிதை படைக்க தூண்டுகின்றன. தொடரட்டும் தங்கள் இலக்கிய பணி. எம்மை போன்ற அடுத்த தலைமுறையினர் தொடர்கின்றோம் தங்கள் தடம் பற்றி. சங்ககால குறள்கள் எப்போதும் எங்கள் எல்லோர் காதுகளிலும் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். நுனிப்பல் மொய்ந்ததிலேயே 100,000 விஷயங்களை கற்றுக்கொண்டேன். ஆழ படிக்க ஆவலோடு இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றேன் ஐயா. நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.